சஞ்சீவி மலையில தெரியாத, நமக்கு அறியப்படாத பல ரகசியங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுல என்ன மாதிரியான ரகசியங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு? ஆஞ்சநேயருக்கு உண்டான சக்தி, அபார சக்தி வேறு யாருக்கிட்ட இல்லாத அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்ட்டு உலகமே வியந்துக்கிற அளவுக்கு எப்போ தெரிய வந்தது? சஞ்சீவி மலையை தன்னுடைய ஒத்த கையால் எடுத்துக்கிட்டு அவர் வானுலகில் பறந்து செல்லும் போது தான் ராமருடைய தம்பி லக்குமணன், அவங்க லக்குமணன் தான் சொல்லுவாங்க, லக்ஷ்மணன் தான் நம்ம சொல்கிறது. நம்மளுடைய இதுக்கு தூய தமிழ் வந்து லக்குமணன். அந்த வாரில் அவர் இறந்து விடுவார். உடனே ராமர் சொல்வார், சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வா, அதில் கொண்டு அவருக்கு அந்த சாரை பிழிஞ்சு கொடுத்தாருனாக்கா திருப்பி உயிர்ப்பித்து விடுவார், உயிர் வந்துடும். அந்த ரகசியம் சஞ்சீவி மலையில் உண்டு. சஞ்சீவி மலை இருக்கிற இடம் எங்கே? சதுரகிரி மலை. சதுரகிரி மலையில் இப்பவுமே இருக்கா? இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இறை ரகசியம் என்பது வந்து இறைவன் எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சி கண்ணுக்கு தெரிய வர காலம் இருக்கும், நேரம் இருக்கும், சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலே. இது ஆன்மீக ரகசியம், இறை ரகசியம் அங்கே இருக்குது. அது சித்தர்கள், யோகி, முனிகள், ரிஷிகள் அவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். திருவண்ணாமலையில் கிரிவலம் நம்ம எல்லாம் போகிறோம். அதை தானே சொல்கிறது, கிரிவலம் போகும்போது செப்பல் போட்டு நடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனுடைய காரணங்கள் குறிப்பாக வந்துட்டு ரைட் சைடில் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ சித்தர்கள், யோகி, முனி, ரிஷிகள் அவங்களும் நம்மளோட பாத யாத்திரை வருவாங்க. ஆனால் நமக்கு கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க நடந்து போகிறாங்க. அதனால தான் நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது. சதுரகிரி மலை வந்துட்டு மொத்தம் அதனுடைய சுற்றளவு 64,000 ஏக்கர் இருக்குது. 64,000 64,000 1000 ஏக்கரல் சுற்றளவு சதுரகிரி மலை. நாம் சுற்றிட்டு வந்த பௌர்ணமிகள்லாம் சுற்றுறோம் பாருங்கள், அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறோம். அதை தாண்டிலாம் யாரும் உள்ளே போக முடியாது, போக முடியாத இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆன்மீகத்தின், நான் தான் சொல்லுவேன், உலகமே வந்து ஆன்மீகத்தின் உச்சம் 2 இடம், ஒன்று கொல்லிமலை, இன்னொன்று சதுரகிரி மலை. கொல்லிமலைக்கு தொடர்ந்தாற்போல் 3 முறை இல்லைன்னா 5 முறை நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா, அடுத்து ஆன்மீகத்தினுடைய அதனுடைய ரகசியம்லாம் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உள்ளே மூவ் ஆகும். அதனுடைய சக்தியெல்லாம் உங்கள்கிட்ட மூவ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர்னாக்கா முன்கூட்டியே பின்னாடி வர்றது முன்கூட்டியே அறிதல் கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும். 48 முறை கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அப்படியெல்லாம் எதனா செஞ்ச பாவங்கள் அவ்வளவும் வந்து கழிஞ்சிடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் சஞ்சீவி மலை பற்றி நம்ம அறிந்திடாத பல்வேறு விதமான ரகசியங்களை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சஞ்சீவி மலை அப்படின்னா பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து ஹனுமார் வந்து தூக்கிட்டு வந்த மலை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தெரியும் சார். ஆனால் அந்த சஞ்சீவி மலையில் தெரியாத, நமக்கு அறியப்படாத பல ரகசியங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் என்ன மாதிரியான ரகசியங்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதை பற்றி எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். ஆஞ்சநேயருக்கு உண்டான சக்தி எல்லாரும் அறிஞ்சது தான். அவர்கிட்ட இருக்கிற சக்தி, அபார சக்தி வேறு யாருக்கிட்ட இல்லாத அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்ட்டு உலகமே வியந்துக்கிற அளவுக்கு எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, சஞ்சீவி மலையை தன்னுடைய ஒத்த கையால் எடுத்துக்கிட்டு அவர் வானுலகில் பறந்து செல்லும்போது தான் உலகமே வியந்தது. ஆன்மீகத்திலேயே மற்றவர்களும் வியந்தார்கள். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு, ஹனுமன் சுவாமிக்கு இவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்க, ஒரு மலையை கையில் பேத்துட்டு அவர் பாட்டு சும்மா அனாவசியமாக எடுத்துகிட்டு பறந்து போயிட்டு இருப்பார். அப்போ தான் அவருடைய அசாத்தியானமான ஒரு சக்தியை உணர முடிஞ்சுது. அது எந்த காலகட்டத்தில் அந்த சஞ்சீவி மலையை அவர் சுமந்து சென்றார், பறந்து சென்றார் வானுலகில். அப்படி என்றால் எதற்காக, ஏன் சஞ்சீவி மலை எடுத்து சென்றதனுடைய காரணம், அந்த சஞ்சீவி மலையினுடைய ரகசியம் என்ன, ஏன் அதை அவர்
எடுத்துகிட்டு போனார் இப்படின்ட்டு நிறைய கேள்வி. இப்போ நம்ம பேசும்போது நமக்குள்ள கேள்விகள் நிறைய ஆமா. வரும் இருக்கும். ஒரு வார் நடக்குது. இப்போ நம்ம அந்த வார் எதுக்காக அப்படின்னாக்கா கதை கதை மாதிரி போயிடும். கதைக்கு சொல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு சஞ்சீவி மலையனுடைய முக்கியத்துவம் சொல்கிறதுக்காக அந்த நடக்கும் போகும்பொழுது லக்குமணன், அதான் ராமருடைய தம்பி லக்குமணன், அவங்க லக்குமணன் தான் சொல்லுவாங்க, லக்ஷ்மணன் தான் நம்ம சொல்கிறது. நம்மளுடைய இதுக்கு தூய தமிழ் வந்து லக்குமணன். அந்த வாரில் அவர் இறந்து விடுவார். உடனே ராமர் சொல்வார், சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வா, அதில் கொண்டு அவருக்கு அந்த சாரை பிழிஞ்சு கொடுத்தாருனாக்கா திருப்பி உயிர்ப்பித்து விடுவார், உயிர் வந்துடும். அந்த ரகசியம் சஞ்சீவி மலையில் உண்டு. சஞ்சீவி மலையில இருக்கக்கூடிய மூலிகை எடுத்துட்டு வர சொல்லுவார், அவர் மலையை பேத்து எடுத்துட்டு வந்துருவார். அவருக்கு வெறும் சஞ்சீவி இலை தான் கேட்டார். ஆமா. இலை இல்லைங்க, நான் மலையவே எடுத்துகிட்டு வரேன், மலையே எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் கேட்டது இலை, கொண்டு வந்தது மலை. அந்த சாறு பிழிஞ்சு கொடுத்துட்டாருனாக்கா திருப்பி உயிர்ப்பித்துருவாங்க. அது மாதிரி கொண்டு வந்தார், கொடுத்தாங்க. லக்ஷ்மணி எழுந்து அதை குடிச்சிட்ட உடனே அது அறந்தன உடனே உயிர்ப்பித்து எழுந்துட்டார், உயிர் வந்துருச்சு. சரி, சஞ்சீவி மலை ரகசியம் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தெரிய கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்படின்னா சஞ்சீவி மலை இருக்கிற இடம் எங்கே? சதுரகிரி மலை. சதுரகிரி மலையில் இப்பவுமே இருக்கா? இருக்கு. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இறை ரகசியம் என்பது வந்து இறைவன் எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சி கண்ணுக்கு தெரிய வர காலம் இருக்கும், நேரம் இருக்கும், சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலே. இது ஆன்மீக ரகசியம், இறை ரகசியம் அங்கே இருக்குது. அது சித்தர்கள், யோகி, முனிகள், ரிஷிகள் அவர்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் போய் பார்த்தா ஏதோ ஒரு செடி மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் சஞ்சீவி செடி. சரி, இங்கே தெரிஞ்சால் நல்லது தானுங்க, தெரிஞ்சால் நல்லது தாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க? ரேட்டு போட்டுருவாங்க. ரேட்டுலாம் இல்லை, போன ஐட்டத்தெல்லாம் திருப்பியும் அதை கொடுத்து உயிர்ப்பித்து விட்டுருவாங்க. அதனால் இறைவன் அதை மறைச்சி வச்சுருக்காரு, கண்ணுக்கு புலப்படாத மாதிரி வச்சுருக்கிறார். ஆனால் இருக்குது. நாங்கள் போய் சதுரகிரி மலையில் போய் பார்க்கட்டுமா? பாருங்கள், ஆனால் தெரியாது. ஆனால் அதுதான் அப்போது அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். இப்போ இப்படி சொன்னால் புரியும். திருவண்ணாமலையில் கிரிவலம் நம்ம எல்லாம் போகிறோம். அதை தானே சொல்கிறது. கிரிவலம் போகும்போது செப்பல் போட்டு நடந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுனுடைய காரணங்கள், போட்டு போகக்கூடாது, ஆனால் சில பேர் போகிறாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டேன், சில பேர். குறிப்பாக வந்துட்டு ரைட் சைடில் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு அவ்வளோ சித்தர்கள், யோகி, முனி, ரிஷிகள் அவங்களும் நம்மளோட பாத யாத்திரை வருவாங்க. ஆனால் நமக்கு கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க நடந்து போகிறாங்க. அதனால தான் நம்ம செப்பல் போட்டு போகக்கூடாது. சித்தர்களை பற்றி, ரிஷிகளை பற்றி, யோகிகளை பற்றி நான் ஒன்றும் விளக்கலாம் சொல்ல, அவங்களுக்கு என்ன பவருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களாம் கடவுளுடைய, இறைவனுடைய பிரதிநிதி. முழு பவர் அவர் கொடுத்துட்டார். ரைஸ் பவர் ஆஃப் பட்டாருன்னே கொடுத்துட்டாரு. பவர் ஆஃப் பட்டாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும், ஃபுல் பவர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதனால தான் கிரிவலம் போகும்போது ரைட் சைடில் செப்பல் போட்டு நடக்கூடாது. சித்தர்கள் நடந்து போவாங்க, யோகி, ரிஷிகள், முனிகள்லாம் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அவங்களே நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா எதை மறைக்கணுமோ அந்த செடியை எப்படி இறைவன் கரைக்கு தெரிய வைப்பார். அந்த செடியெல்லாம் சஞ்சீவி செடி, சஞ்சீவி மரம், சஞ்சீவி அது மலையாக இருக்கும், அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். சஞ்சீவினுடைய உண்மையான ரகசியம் இதுதான். ஸோ நம்ம பொதுவாக அந்த வரலாற்றை படிச்சிருக்கிறோம், எதுக்குன்னு தெரியாது, எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இருக்கிற இடமும் சொல்லியாச்சு, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இல்லைங்க, நாங்கள் நாளைக்கே புறப்பட்டு சதுரகிரி மலைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். சந்தோஷம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா. அப்படி யார் கண்ணுக்குன்னா அது தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா நீங்களும் சித்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிடலாம். சித்தர் கண்ணுக்கு தானே தெரியும், பார்க்கலாம், முயற்சி செய்யலாம். ஆனால் சஞ்சீவுக்கு இவ்வளோ ஒரு சக்தி. ஆனால் இந்த சக்தியை இறைவன் அனுமானுக்கு எப்போ கொடுத்தாரு, எப்போ அது வெளிப்பாடு தெரிஞ்சது? இந்த மலையை அவர் சுமந்துட்டு போகும்போது தான் இவருக்குள்ளே இருக்கிற அபார சக்தி தெரிஞ்சது. சஞ்சீவனுடைய ரகசியம், சஞ்சீவி செடி, சஞ்சீவி மலையினுடைய ரகசியம் செடி மொத்தத்தையும் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஆன்மீகத்தில் சில ரகசியத்தை ஒளித்து வைக்கப்பட்டதாகவே சொல்லப்பட்டது. நீங்கள் உடனே என்ன கேட்காதீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. இறை ரகசியம்லாம் வந்துட்டு எப்பவுமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் சில இடத்துல சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவேன். இறை ரகசியம் அப்படின்னாக்கா இறைவன் யார் யார்கிட்டலாம் எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவங்க முன்னாடி அதெல்லாம் காட்ட வைப்பார். அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பத்திரப்படுத்துவாங்க, பத்திரமா அதை பாதுகாத்து செய்வாங்க அப்படின்னு அவர் யார் நிர்ணயம் பண்ணுறாரோ அவங்க கண்ணுக்கெல்லாம் காட்டுவார். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவருக்கு தெரியும். அதான் இறை ரகசியம்.
கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து, நம்ம அந்த செடிய பார்க்கலனா கூட, அந்த மூலிகையினுடைய அந்த பயன்களெல்லாம் நாம அனுபவிக்க முடியலனா கூட, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைகள சுத்தி வர்றது அப்படின்றது, எந்த அளவுக்கு நமக்கு பலன் தரும் சார்? ஆமா. உங்களுக்கு வந்துட்டு அததான் நான் சொல்லுவேன். சதுரகிரி மலை வந்துட்டு மொத்தம் அதனுடைய சுற்றளவு 64,000 ஏக்கர் இருக்கு. 1000 64,000 64,000 1000 ஏக்கரல் சுற்றளவு சதுரகிரி மலை. நாம சுத்திட்டு வந்த பௌர்ணமிகெல்லாம் சுத்துறோம் பாருங்க. அவ்வளோதான் நெனச்சிட்டு இருக்கிறோம். அத தாண்டிலாம் யாரும் உள்ள முடியாது. போக முடியாத இடங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ஆன்மீகத்தின் நான் தான் சொல்லுவேன். உலகமே வந்து ஆன்மீகத்தின் உச்சம் 2 இடம். ஒண்ணு கொல்லிமலை, இன்னொன்னு சதுரகிரி மலை. கொல்லிமலையில் அந்த எப்பவுமே ஆன்மீகத்தில வந்து ரகசியங்கள் ஒளிக்கி வச்சிருக்கோம் அப்படிலாம் கூட சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் உண்டு. கொல்லிமலையில பார்த்தீங்கன்னாக்கா, அங்க மூலிகை நெறைய இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது நெறைய இடத்துல அது நம்ம கொல்லிமலையில எல்லாரும் நம்மளும் சுத்திலாம் பார்க்க முடியாது. சிலரெல்லாம் இந்த டூ அது பாட்டு ஒரு மாரி டெப்த்தா இருக்கும். அங்கலாம் போவே முடியாது. அப்படிலாம் இருக்கும். விலை உயர்ந்த பொருள்கள், விலை உயர்ந்த அந்த மூலிகை பொருள்கள் இருக்கும். மூலிகை பொருள் மட்டும் இல்ல. தங்க விதமான தங்கங்கள், வைரங்கள் அந்த மாரி கூட அந்த இடத்துல இருக்கும். ம். அப்படி இருக்கும்போது அத சுத்தி வந்து யாரும் முடியாத அளவுக்கு அதான் செக்யூரிட்டி. இல்ல அந்த மாதிரி அந்த மலைக்கு முடியலனா கூட, நீங்க சொல்ற மாதிரி திருவண்ணாமலையிலயோ, இல்ல பழனி மலையிலயோ, நம்ம வந்து அந்த மாதிரி புனிதமா இருக்கக்கூடிய மலைகள எல்லாம் சுத்தி வந்தா, என்ன மாதிரியான அது பலன்கள், அதுக்கு மாற்றங்கள் அத கிடைக்கும்? தான் சொல்லப் போறேன். அப்போ அங்க இருக்கும்போது பொதுவாவே தங்கம் அப்படின்னாவே அது தோஷத்துக்கு அப்பாற்பட்டது. ம். தோஷத்த போக்கக்கூடிய சக்தி தங்கத்துக்கு உண்டு. தங்க மலையே இருந்தா ஏன் திருவண்ணாமலையே வந்து கிரேதாயகுத்தல தங்க மலை தான் அது. ம். இப்ப தான் அது அக்னி மலை. கல்லு மலை இப்போ. இப்போ அது கல்லு மலை. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில அந்த மலையே வெறும் தங்கத்தால ஆகப்பட்டது. கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம் ஒவ்வொரு யுகம் மாறும்போது அது தங்கம் வந்துட்டு, அப்புறமா வந்துட்டு காப்பரா மாறுச்சு, அப்புறமா கல்லாச்சு. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில இப்போ கலியுகத்தில அது வந்துட்டு அது கல்லு மலை ஆயிருச்சு. அப்படி மாறும் அது. அதெல்லாம் அதுதாங்க இறைவன். இறைவன் எதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் இயற்கையாவே மாத்தி வச்சுட்டுருப்பாரு. இப்ப நீங்க கேட்ட மாரி இந்த மலையை சுத்துவதனால் என்ன? இந்த மலைக்கு போயிட்டு வந்ததுனால என்ன? கொல்லிமலைக்கு தொடர்ந்தாற்போல் 3 முறை இல்லன்னா 5 முறை நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா, அடுத்து ஆன்மீகத்தினுடைய அதனுடைய ரகசியம்லாம் உங்ககிட்ட உங்ககிட்ட உள்ள மூவ் ஆகும். அதனுடைய சக்தியெல்லாம் உங்ககிட்ட மூவ் ஆகும். உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர். இன்ட்யூஷன் பவர்னாக்கா முன்கூட்டியே பின்னாடி வர்றத முன்கூட்டியே அறிதல் கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இயற்கையாவே வந்துரும். கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. ஆமா எனக்கு அது இருக்கும்பாங்க. 3 முறை இல்லன்னா 5 சில பேருக்கு 3 முறை, சில பேருக்கு 5 முறை. போயிட்டு வந்தாலே 1 48 முறை கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அப்படியெல்லாம் எதனா செஞ்ச பாவங்கள் அவ்வளவும் வந்து கழிஞ்சிரும். நீங்க கிட்டத்தட்ட 48 முறைன்றம்போது அதெல்லாம் சும்மா வாயில நான் ஈஸியா சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்களே ஒரு சித்தர்களுக்கு உண்டான அப்படியே அந்த ஆன்மீகத்தின் பலமாயிருவீங்க. அந்த கண்டிஷன் வரும்போது நீங்க வந்து ஆன்மீகவாதி ஆயிருவீங்க. ஆன்மீகவாதம்னா ஒரு சொற்பொழிவு ஆற்றலாம் கிடையாது. இந்த லைஃபையே விட்டுட்டு அந்த லைஃப்க்கு மாறிடுவீங்க. 48 முறை சுத்தினா. மொத்தமா தூய்மை அடைஞ்சிரும். சதுரகிரி மலை. ஏன்னா கொல்லிமலையிலே வந்து நம்ம பாதி சுத்துவோம். சதுரகிரி மலையிலலாம் ஒரு 5, 10% தான் முடியும். ம். மீதியெல்லாம் போகவும் முடியாது. ஒருவேளை அப்படிலாம் போயிட்டாக்கா, ஒரே முறை போனாவே போதும். ஆனா ஒரு முறை கூட முடியாது. சதுரகிரி மலை சுத்துதெல்லாம் சுத்த முடியாது. அது ஆன்மீகத்தில வந்து நீங்க அதுக்காக நம்ம அந்த 10, 15% உள்ள அந்த இடத்துக்கே நம்ம போயிட்டு வந்தாலே சரி, நீங்க தொடர்ந்து ஒரு 3 முறை, 5 முறை போனாலும் சரி, உங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பாவங்கள், அந்த சமாச்சாரம்லாம் பைய விலக ஆரம்பிச்சுரும். 21 முறை போனாலே போதும். வாழ்க்கையில 21 முறை போனா கூட போதும். மொத்தம் முன் ஜென்மத்தினுடைய உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு கழிய ஆரம்பிச்சிடும். ஆனா தொடர்ச்சியா போணும். ஒரு 10 வருஷம் முன்னாடி போனேங்க, அதோட இப்போ போறேன்னா, அது கன்டினியூட்டி இருக்கணும். தொடர்ச்சி இருக்கணும். அப்பதான் அந்த ஆன்மீகத்தை உங்களுக்கு கனெக்ட் ஆகும். கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதனால இவங்க அததான் சொல்லுவேன். உலகத்தில இந்த 2 இடம் தான் சதுரகிரி மலை, கொல்லிமலை. இந்த 2 மலை தான் ஆன்மீகத்தின் உச்சம். ம். ஏன்னா கைலை மலைக்கும், சதுரகிரி மலைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி சார்? கைலை மலை அப்படின்றது எல்லாராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மலை. அந்த மலை வந்து கைலை மலைங்கிறது சிவனே இருப்பிடம் தான். ம். அவர் வாழ்ற இடம். அவருக்கே திருமணம் நடக்கும்போது, மொத்த ரிஷிகளும், மொத்த யோகி அவ்வளோ பேரும் கைலை மலைக்கு போயிட்டாங்க பார்க்கறதுக்கு. அகத்திய முனிவர் மட்டும் போல.
அப்போ அவர் சொல்லிட்டாரு, எல்லாருமே அங்கே வந்துட்டாக்கா அப்போது இந்த இடத்த பாதுகாக்கக்கூடிய அகத்திய முனிவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் தான் பாதுகாக்கணும், நீங்கள் தான் அங்கே தங்கணும். ஃபுல்லாக வடநாடு மேலே உயர்ந்துடும். இப்படி தான் இருக்குன்னாக்கா இங்கே எல்லாரும் அவ்வளோ பேர் வந்துட்டுனாக்கா இப்படி போயிடும், இது இறங்கிரும். அப்போது உலகம் வந்துட்டு கீழே தாங்கிரும். அவ்வளோ பேர் அங்கே வந்துட்டாக்கா நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இங்கே இருங்க. அப்போ அகத்திய முனிவர் சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு, சுவாமி அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க, நான் ஒருத்தன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்? உனக்கு அந்த சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் நீங்கள் இரு. அதெல்லாம் சரி சாமி, உங்கள் திருமணத்தை அவ்வளோ பேரும் கண்ணால் வந்து பார்க்க போகிறாங்க, என்னை மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு நான் பாக்கியம் இல்லாதவனா? என்னையா வர சொல்? என் திருமணத்தை நீ பார்க்கணும் தானே? நீ சதுரகிரி மலையில் அங்கேயே நில்லு, காட்சி நான் கொடுக்குறேன், நீ பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லும்போது நம்ம டிவி இப்போ பார்க்குறோம் பாருங்கள், இந்த டிவியை அப்போவுமே இருந்துச்சு. உன் கையை நீயே பாரு, காட்சி தெரியுன்றாரு. அங்கே திருமணம் நடக்கிறத அவர் கையவே அப்படி பார்க்குறாரு அகத்திய முனிவர், அங்கே நடக்கிறத இங்கேயே பார்க்குறாரு. அப்போ அவர் பேலன்ஸ் பண்ணுறது தான் அவர் இங்கே இருந்தார். அப்போது ஆன்மீகத்தினுடைய உச்சம்தான் இதுவும் கொல்லிமலையும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அந்த மூலிகை செடிங்கிறது, மூலிகைங்கிறது வந்துட்டு மனிதனை உயிர்ப்பித்தலும் மனித வாழ்க்கைக்கு நிறைய நம்ம இன்னும் நிறைய கண்டுபிடிக்கல, நம்ம இன்னும் நமக்கு நிறைய தெரியல. நம்ம அதனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் மூலிகையோடு இருந்தாங்க, நிறைய அதை பயன்படுத்தினாங்க. ஏன்னா நமக்கு அதனுடைய அறியாமை தெரியலைன்றாலும் அதை நம்ம விட்டுட்டோம். அதுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. அதனால தான் தமிழ் சித்த வைத்தியர்கள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த மூலிகையிலே தான் போவாங்க. அதுதான் சக்தி, அதுதான் பவர், எல்லாத்தையும் அடித்து உடைச்சிரும். அந்த சக்தி இருக்குது, அது இறை சக்தி அதுக்குள்ளே இருக்கும். அதனால் நீங்கள் அங்கே சதுரகிரி மலையும் கொல்லிமலையும் போயிட்டு வந்தாலே முன் ஜென்மத்து பாவங்களும் இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு நடக்க வரும். முன் ஜென்மத்து பாவம் விட்டுருங்க, இப்போ நடக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களிடம் அண்டாது, கிட்டேயே வராது. உங்கள் லைன் உங்கள் பாத்தே தனியாக இருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் தனியாக லீட் பண்ணிட்டு போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இடையூறு எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து போய் நின்னாக்கா ஆன்மீகம் உங்களோட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அதுலேருந்து விலகாமல் இருக்கணும். அப்படியே போயிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து விட்டோம் பாருங்கள் சப்ஜெக்ட். அதான் சார், ஒரு புனித மலையை தொட்டுட்டாலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா மலைகளினுடைய புனிதத்தன்மையும் அங்கே போயிட்டு வந்தால் என்ன மாதிரியான நல்ல மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.